பிரம்மன் எழுதிய விதி. விருச்சக ராசி நேயர்களே, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. பிரம்மன் உங்களுக்கு எழுதிய உண்மையான விதி என்ன, உங்களுடைய வரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் வருவாய், அதுதான் நீ, அதுல மாற்றமே இல்லை. எத்தனை முறை உன்னை அடிச்சாலும் இது பண்ணாலும், எத்தனை முறை நீ இது பண்ணினாலும் விழுந்து எழுந்திருந்து வரக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும். உன் குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரங்க மனசுல, உன்னை நேரம் பார்த்து எனக்கு பழி வாங்க தெரியும், அதுதான் நான். 34 வயசுக்குள்ளேயோ அல்லது 44 வயசுக்குள்ளேயோ வீட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஜாதகத்துல வரும். அதுன்னு நீங்க கவனமா தான் இருக்கணும். மனோதிடம் உலகிலேயே தனித்தன்மையானது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவாய். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம். ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது பிரம்மன் எழுதிய விதி. இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நேரத்திலேயே ஒரு விதி, ஒரு பாதை உருவாக்கி வச்சாச்சு. இதுதான் பாதை வரைந்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அது விதி என்னும் லக்னம் என்னும் சில விஷயங்களை ஒரு பாதையை வரைந்து வைக்கும். யாருக்கெல்லாம் அது சுலபமாக கிடைக்குது, யாருக்கெல்லாம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தடங்கள் ஆகுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமே. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சில பேருக்கு சக்ஸஸாக இருக்கும், சில பேர் ஆரம்பத்திலே சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படியாக சில பேருக்கு அமையும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில விதி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒன்று பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தும். அதை நீ எந்த அளவுக்கு நீ பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உன் கையில் நீ அதை எப்படிலாம் நீ அதை ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீ பிரம்மன் எழுதிய விதி அதுக்கு தகுந்தாற் போல் நீ எல்லாமே பார்த்துக்கணும். உன் தலையெழுத்து வெயிட்டிங்கில் இருக்கு, ஆனால் நீ எப்படி இருக்க, நீ ரெடியாக இருக்கியா, அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். விதியை மாற்ற முடியாது, ஆனால் விதி தரும் வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரம்மன் எழுதிய விதி. விருச்சக ராசி நேயர்களே, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. பிரம்மன் உங்களுக்கு எழுதிய உண்மையான விதி என்ன, உங்களுடைய வரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மன் எழுதிய விதி, அதாவது ஜாதகம் பார்க்குறவங்கள கூட சொல்றாங்க இல்லையா, அதாவது பிரம்ம வித்தை கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்குறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம வித்தை கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மா எழுதினதை ஒருத்தர் ஜாதகம் பார்த்து உனக்கு நேரம் இப்படி இருக்கு, உனக்கு இது இப்படி இருக்கு, நீ இதை செய், இதை செய்யாத, இதை கரெக்டாக பண்ணாதன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரம்ம வித்தை கற்றவன், ஜாதகம் பார்ப்பவர் அப்படின்னு பெயர். ஸோ அப்படி இருக்கக்கூடியதில் இந்த விருச்சக ராசிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நெருப்பில் எரித்தாலும் சாம்பலாய் எழுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடலின் ஆழம் போல் உன்னை யாரும் அளக்க முடியாது, உலகம் உன்னை புரிந்து கொள்ள தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலின் ஆழம் போல் உன்னை யாரும் அளக்க முடியாது. கடலோட ஆழத்தை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவ்வளவு தூரம் ஆழம் இருக்கு அப்படின்னு யாரும் கண்டதில்லை. அந்த மாதிரிதான் கடலில், அது போலதான் உன்னுடைய உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் தாமதமாகும். நீ ஆண் கேட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நீ பெண் கேட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, என்ன புரிஞ்சுக்கல போல வரலன்னு பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நீங்க புலம்புனீங்கன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கதான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உங்கள் அழகான மனசு உனது, யாரும் அளக்க முடியாது. ஒண்ணு, வெளியே கல்லாக தெரிவாய், உள்ளே பூவாக இருப்பாய். வெளியில பாக்குறதுக்கு யூஆர் எ வெரி ஸ்ட்ராங் பர்சன், பயங்கரமா கல்லும் ஒரு சொல்றாங்க இல்லையா, இந்த வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்போம். உள்ள பூ, மனசு உள்ள பூ மாதிரி இருக்கும், யாரையும் எளிதில் நம்ப மாட்டாய். அது உண்மையான விஷயம். யார் விருச்சிக ராசிக்காரங்க அடுத்தவங்க அவ்வளவு லேஸ்ல யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, ஆனால் நம்பினால் உயிரையும் கொடுப்பாய். யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா உயிரை கொடுக்கறது கூட அந்த அளவுக்கு இருப்பாங்க. காயப்படுத்தியவரை மன்னிக்க மாட்டாய், ஆனால் மனசில் வலியை வைத்து கொண்டு சிரிப்பாய். உண்மையை
நேரடியாக சொல்வாய். இந்த பொய் பித்தலாட்டம் மறைச்சு பேசுறதெல்லாம் கிடையாது. விருச்சகம்னா தேள்னு சொல்றாங்களே, பட்டு 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 பட்டுன்னு வாயில வார்த்தைகள் வந்துடும். மனசுல வெளியே வைத்துக்கொண்டு வெளியே சிற்போம். உண்மையை நேரடியாக அதை உலகம் தாங்கிக் கொள்ளப்பட மாட்டாது. அது நீங்க பேசுறது சில பேர் தாங்கிக்க மாட்டாங்க. சில பேர் யோசிக்க, என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு சில இதை பண்ணும். பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது, டக்குன்னு பேசிடுறது, பேசிட்டா அதாவது நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, அது சொல்ல தீயினால் சுட்ட புண் அந்த ஒரு திருக்குறள்ல சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு. அதுபோல உன்னை யாரும் முழுமையாக புரிந்து கொண்டதில்லை. பழிவாங்கும் குணம் உனக்கு இயல்பு. ஆனால் உன் பழிவாங்கல் நியாயமானது. தோல்வியிலிருந்து எழுவது உன்னோட டிஎன்ஏ மாதிரி. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் வருவாய். அதுதான் நீ. அதுல மாற்றமே இல்லை. எத்தனை முறை உன்னை அடிச்சாலும் இது பண்ணாலும், எத்தனை முறை நீ இது பண்ணினாலும் விழுந்து எழுந்திருந்து வரக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். விருச்சிக ராசி மட்டும்தான். அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு விஷயம், அவ்வளவு இது இருக்கு. வீட்டில் நீயே அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன். வீட்டில் நீயே இருந்து எல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன். நீயே எல்லாம் பார்க்கணும், நீயே தான் எல்லாம் செய்யணும், மற்றவங்களை யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குணாதிசயம் உண்டு. யாரும் உன் அனுமதி இல்லாமல் முடிவு எடுக்க மாட்டார்கள். நீ வீட்டில் இருக்கன்னா உன் அனுமதியோட தான் எல்லாமே நடக்கணும். உன் அனுமதி இல்லாமல் ஒரு இன்ச்சு எதுவுமே வராது. அது கணவனாக இருந்தாலும் சரி. அவங்க இப்போ ஒரு மனைவி விருச்சிக ராசியா இருக்காங்க, கணவர் ஒரு ராசியா இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் வேலையை பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் சும்மா தான் இருக்கணும். வேற வழி இல்லை. அதே போல அம்மா மீது அளவற்ற பாசம் இருக்கும். அம்மாவை யாராவது புண்படுத்தினால் சகிக்க மாட்டார். அம்மாவை யாரும் எதுவும் சொல்லிட்டாங்கன்னா சகிக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அந்த ராசிக்காரங்கள். அப்பாவோட கருத்து மோதல் அடிக்கடி வரும். 2 பேருக்குமே பிடிவாதம், சண்டை தீராது. இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை பிடிவாதங்கள் இருந்தால் தீராது. உடன் பிறந்தவர்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு. ஆனால் அவர்களின் நன்றியின்மை உன்னை வலிக்கும். அதாவது சில பேருக்கு அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்காது. குடும்பத்தில் யாராவது யாரோ காயப்படுத்தினால் விருச்சிக ராசி அதை என்றும் மறக்காமல் பதிலடி நிச்சயம். உன் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரங்க மனசுல, உன்னை நேரம் பார்த்து எனக்கு பழி வாங்க தெரியும், அதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய, நேரம் பார்த்து பதிலடி கொடுப்பேன், அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நான் விருச்சிக ராசிக்காரங்க யாரெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கவனமா தெரியும். உங்களுக்கே புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் அந்த முக்கியமான தலைகள்லாம் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குடும்பத்திற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பா. உனது தியாகம் யாருக்கும் புரியாது. அதுவே உன் வழி. சில பேருக்கு 24 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்துடும். சில பேருக்கு இன்னும் சீக்கிரமாக கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, சில பேருக்கு சந்தேகம் சண்டையாகும் புயலாகும். சந்தேகம்னு வந்துருச்சுனாலே அந்த குடும்பம், அந்த விருச்சிக ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா, சந்தேகம் சண்டையாகும் புயலாகும்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு. 30லேருந்து 37 வயசுக்குள்ள திருமணம் மிக சோதனை வரும். நீ ஒரு சமயம் 30லேருந்து 37 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டியா, பல சோதனைகளை கடந்தாகணும். நம்பிக்கை தகர்ந்தால் விவாகரத்து நிச்சயம். நீ நம்பல, கிளம்பு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்றாங்க. முடிஞ்சு போச்சு. விருச்சிகம் காதலில் முழுமை கொடுக்கும். ஆனால் காட்டி கொடுத்தால் என்றும் மன்னிக்காது. 2ஆம் திருமணம் சிலருக்கு வரலாம். துணை உன்னை புரிந்து கொண்டால் விருச்சிகம் உலகிலே மிகவும் விசுவாசமான துணை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில நேரங்களில் பெண்களாக இருந்த இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க சில பேர். 28லேருந்து 38 வயசுக்குள்ளே சில பேருக்கு சில ப்ராப்ளம்லாம் வரும். பெண்களுக்கு முக்கியமாக பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, யூட்ரஸ் பிரச்சனை வரலாம். ஆண்களுக்கு புரோஸ்டேட் பிரச்சனை வரலாம். மென்டல் ஹெல்த் நிறையா இருக்கும். 27-38 வயசுக்குள்ள மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் மூட்டு வலி, குதிகால் வலி, கால் வீங்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் பிளட் சம்மந்தப்பட்டது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரத்த சோகை சில பேருக்கு உண்டு. 42லேருந்து 50 வயசுக்குள்ள உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கிட்னி சம்பந்தமானதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஹார்ட் பிரச்சனை மேக்சிமம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% தான் இருக்கும். 60% அந்த அளவுக்கு ஹார்ட் இஷ்யூ இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க. இருந்தாலுமே சில ஹார்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது 54 வயசுக்கு மேலே சில பேருக்கு 60-65 வயசுக்குள்ள ஹார்ட் இஷ்யூ வந்தாலும் ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கான சில நல்ல விஷயங்களும் நான் சொல்கிறேன். அதாவது வீடு வாங்குவீங்க, வீடு இருக்கக்கூடிய வீடு வாங்குதல் ராசி அதெல்லாம் அதிகமாகவே பிரம்மன் எழுதியை கொடுத்த விதியில் உங்களுக்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கும், 3 வீடு கூட இருக்கும். அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது உண்டு, சொத்து சேரும், எல்லாமே உண்டு. ஆனால் வீடு சில நேரத்தில் 34 வயசுக்குள்ளேயோ அல்லது 44 வயசுக்குள்ளேயோ வீட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஜாதகத்தில் வரும். அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும்.
மனோதிடம் உலகிலேயே தனித்தன்மையானது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவாய். உன் விசுவாசம் யாருக்கும் மறக்க முடியாது. உன்னை நேசிப்பவர்கள் விட மாட்டார்கள். ஆழமான சிந்தனை உன் வெற்றிக்கு அழைத்து செல்லும். உன் கண்கள் உண்மையை பேசும், எப்பொழுதும் கண்டுபிடிக்கும். கடினமான காலத்திலும் உன் சக்தி குறையாது. உன் வாழ்க்கை கடைசியில் வெற்றி கதையாகும் சொல்லுவாங்க. பழிவாங்கும் கூட உன்னை கஷ்டப்படுத்தும். கோபம் வரும், எல்லாவற்றையும் இழப்பாய். யாரையும் எளிதில் நம்ப மாட்டாய். இதனால் தனிமையில் இருப்பாய். உண்மையான உறவுகளை சந்தேகித்தால் இழப்பாய். உள்ளே வெளியே வைத்துக் கொள்வதால் பாதிப்பு அதிகம். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய நினைப்பாய். அது உறவுகளை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் விருச்சகமே நீ உடைந்தது இல்லை, உருமாறினாய் மட்டுமே. நீ சாம்பலது பக்ஷி போல் நீ மீண்டும் மீண்டும் எழுவாய். உன் விதி வெற்றியே. உலகம் ஒரு நாள் உன் ஆழத்தை புரிந்து கொள்ளும். நீ சிறப்பான ஒரு வாழ்க்கை நீ நிச்சயமாக வாழ்வாய். அதே போல நீ போகக்கூடிய ஆலயம், நீ இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, திருப்பகலூர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்னும் அடுத்ததாக ஒரே ஒரு இடம், சிறப்பான ஒரு இடம் எதுன்னா, அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரை நேரம் கிடைக்கும் போது தரிசனம் செய்துவிட்டால் உன்னுடைய விதி மாறும். உன்னுடைய விதி சில விஷயத்திலிருந்து மாறி வாழ்க்கையில நன்னா இருப்ப. வேதாத்மனாய வித்மகே ஹரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதியில் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். இந்த பிரம்மன் எழுதிய விதி இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும், இதெல்லாம் தான் நிதர்சனமான உண்மை, இதெல்லாம் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை வைத்து 12 ராசி, அதே போல் 9 கிரகம், அதே போல் 27 நட்சத்திரங்களை உட்கொண்டு இவங்க இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த பாதத்தில், இந்த நேரத்தில் இவங்க பிறந்திருந்தால் இவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த விதிவசம் எப்படியெல்லாம் இவங்களை போட்டு படாத படுத்துறது இவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜாதக ஆலோசனை வேணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கா, இந்த பிரம்மன் எழுதிய விதியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, அல்லது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பழிச்சிருந்து எல்லாமே சரியாக இருக்கா, என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயமாக என்னிடம் நீங்கள் பேசலாம். ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா, இந்த பிரம்மன் எழுதிய விதி நான் பார்த்தேன் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில், சார் இதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தது, ஸோ நான் மேற்கொண்டு நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், இப்போ நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அது எப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஆன்மீக பரிகார இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குருக்கள் கடைசியாக குருஜி உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த ஆலயம் செல்ல வேண்டும் என்பதை வரையில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரம்மன் எழுதிய விதிக்கு இந்த ஆலயம் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். சுபம்.